இப்படிதான் இது மாதிரி பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவா பழகிடும் எல்லாம். ஒரு குடும்பம் எப்படி வசிச்சுட்டு இருக்கு பாருங்களேன். அந்த ஒரு அலுப்பு தான், சின்ன அலுப்புனால இப்போ ஒன்றுக்கு 2 வேலை. இன்னைக்கு டே 138 நைட்டு தான் சொன்னேன். இன்னைக்கு வந்துட்டு நல்லா ஃபுல் டே ஓட்டிட்டு நல்லா ஆன் பண்ணணும், அடுத்தது இன்னொரு பிளான் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம். அந்த பிளான்லாம் தூக்கி ஓரமாக வை, இப்போதைக்கு நான் ஒரு பிளான் கொடுக்குறேங்கிற மாதிரி பைக்கு குறைச்ச கொடுத்துருச்சு. நல்லா ரன் ஆகிட்டு இருந்தது. நைட்டு தான் ஒரு 100 போல் பெட்ரோல் போட்டேன்னு சொன்னேன். கொஞ்சம் தூரம் வந்தோடனே ஸ்டாப் ஆகிடுச்சு. சரி பெட்ரோல் என்ன ட்ரை ஆகிடுச்சோ அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் ஒரு கிலோமீட்டர் மாதிரி அப்படியே நடந்து வந்துட்டு பெட்ரோலை ஒரு 200க்கு போட்டேன். ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு 12 o'clock வச்சுருந்தேன். அப்போது அப்படியே வந்துட்டு போட்டுவிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸ்டார்ட்டே ஆகலை. அவ்வளோதான் போல். பிக்கப் பண்ணுற பிளேஸ்க்கு வந்துட்டு ஒரு பார்க்கிங் ஏரியா இருக்கும். அந்த பார்க்கிங் ஏரியாவில் பைக்கை போட்டுவிட்டு நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன்ட்டு அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு இந்த ஹெல்மெட்டை மட்டும் அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்ட்டாங்க. தூக்கிட்டு வந்துட்டேன். ரூமுக்கு நடந்து போனோம். சரி அது ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். அப்படியே வீடியோவும் எடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டே போய் நடந்து போயிட்டுருக்கிறேன். நாளைக்கு போய் இதை காமிச்சுட்டு எவ்வளோ வாங்க போகிறாங்கன்னு தெரில. ஒன்று பைக்குக்கு ப்ராப்ளம் ஆகுது, இல்லை நமக்கு ப்ராப்ளம் ஆகுது. நேற்று தான் நமக்கு உடம்புல பிரச்சனை ஆகிட்டு சரியாக வந்துச்சு, இன்றைக்கி பைக்குக்கு. வெரி குட். இப்படி தான் இது மாதிரி பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவாக பழகிடும் எல்லாம். ஓகே, வேறு எதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் என்ன வேறு வேலை போயிட்டு ரூமில் உட்காந்துட்டு டிசைனிங் ஒர்க்கு ஆர் எடிட்டிங் ஒர்க்கு பார்க்க வேண்டியது தான். ஸோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணேன், அதை நீங்கள் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன்ல இந்த மாதிரி பைக்கு ஸ்டார்ட் ஆகலை, ஸோ ஒரு பார்க்கிங் ஏரியாவில் போட்டுட்டு அப்படியே போயிட்டேன் அப்படின்ட்டு. இன்றைக்கி ஆக்சுவலாக சண்டே, அதனால் எல்லா மெக்கானிக் ஷாப்பும் லீவில் இருக்கும்னு நினச்சி நான் பாட்டுக்கு போயிட்டு சும்மா போகிற வழி தானே அப்படியே பார்த்துட்டு போகலான்னு பார்க்குறேன். மெக்கானிக் ஷாப்பு இருக்குது. ஒன்று மூடிட்டு பொடி நிறையா பைக்கையும் ஃபஸ்ட்டு பெட்ரோல் போடுறதுக்கு தள்ளிட்டு வந்த மாதிரி அதையும் எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம். ஆர் அவரோட நம்பரே என்கிட்ட இருக்குது, கால் பண்ணி கேட்டுருந்துருக்கேன். அந்த ஒரு அலுப்பு தான், சின்ன அலுப்புனால இப்போ ஒன்றுக்கு 2 வேலை. திரும்ப ரிட்டர்னில் வந்து இப்போ அந்த பைக்கை எடுத்துகிட்டு போகிறேன். அப்போயே நான் போட்டிருந்தேன்னா பைக் ஒர்க்கே முடிஞ்சிருக்கும் போல். இப்போ லாக் பண்ணிட்டு கிளம்பிடுவோம், நீ எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எடுக்கிறதுக்கு போயிட்டுருக்கிறேன். போய் அதை வேலையை முடிப்போம். அங்கே போய் போட்டுவிட்டு நம்ம போய் ரூமில் உட்காந்தானா கூட கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இப்போ சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கோம்ல, ஒரு சின்ன இடத்துல ஒரு குடும்பம் எப்படி வசிச்சுட்டு இருக்கு பாருங்களேன். காமிக்கிறேன். டக்குன்னு பார்த்துட முடியாது, கொஞ்சம் டீப்பாக தான் பார்க்கணும். இருக்கு. இப்போ இதில் தெரிஞ்சது 1 2, ஆனால் இன்னும் உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஒரு அங்கே இன்னொன்று ஒடியாது பாரு. அதே மாதிரி இன்னும் 4 5 இருக்குது போல். திடீர்னு பார்த்தேன், என்னடா ஏமா ஓடுதேன்னு பார்க்கக்குள்ள உள்ளுக்குள்ளே அவ்வளோ நிற்கிது.